ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கு நண்பா. நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல விவோ X200 Pro இந்த போனோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கிட்ட வருது. ஸோ லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த ஃபோன் வந்து கிடைச்சிச்சு. நமக்கு இந்த ஃபோன் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாழ் மொபைல்ஸ். இந்த வீடியோ நான் என்ன சொல்றது, பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு இந்த மொபைல் ஃபோனை ரிவ்யூக்கு கொடுத்த சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா. ஸோ யாழ் மொபைல்ஸ் அது வந்து ஒரு மல்டி பிராண்டட் ஷோரூம். நம்ம மதுரை சிம்மக்கல்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் இருக்குது. இவங்கள்ட்ட எல்லா பிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் புதுசாகவும் கிடைக்கும், செகண்ட்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் தரேன், கண்டிப்பாக செக் அவுட். நம்ம நிறைய வீடியோ அவங்கள்ட்ட வாங்கி நம்ம வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மதுரையில் இருந்தீங்கன்னா நேராக கடைக்கு போய் விசிட் பண்ணுங்கள். இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடும். ஓகேவா? ஓகே, இந்த X200 Pro எனக்கு ரொம்ப நாளாக செக் பண்ண ஆசை. என்னன்னா இதில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குது. நானும் யூடியூப்பில் இந்த ட்விட்டர்லாம் சாம்பிள் இமேஜ் பார்க்கும்போது என்னடா அது DSLRக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கேடா அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஐஃபோனோடையும் இதையும் கம்பேர் பண்ணணும். இன்னொன்று ரியலாகவே இதில் எப்படி இருக்குது, வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது. ஏன்னா 4Kல 120 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுமா, 1080pல 240 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுமா, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அது எதில் எடுக்கிறேன், Xiaomi 14CV செல்ஃபி கேமராவில் 1xல நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது 2x, இது ஒயிட் ஆங்கிள். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து இந்த விவோ X200 Proல கிடையாது. வெறும் சிங்கிள் கேமரா தான். இதில் ஒயிட் எப்படி இருக்குது, 0.8x, 1x, 2x. எப்படி இந்த ஆப்ஷன் வந்து இந்த விவோ X200 Proல கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த விவோ X200 Proல என்ன மாதிரி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கேமரா டயல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஃபோன் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரிங் தான் இருக்குது. நல்ல ஒரு பம்ப் மாதிரி வச்சு பயங்கரமாக கொடுத்துருக்காங்களே. இல்லை பின்னாடி வந்து 3 கேமரா இருக்குது. இந்த ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் வித்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோடு இருக்குது. இதுதான் நமக்கு ஹைலைட்டு. 4K 60 FPS வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் ஷூட் ஆகும். அடுத்து இந்த பெரிஸ்கோப் லென்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 200 மெகாபிக்சல் 3.7x வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். அதுக்கப்புறம் 100x அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம் தான். அது வந்து ஆனால் போர்ட்ரேட் ஃபோட்டோ இது பக்காவாக ஹெல்ப் பண்ணும். அந்த டெப்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். இது வந்து அல்ட்ரா வைடு 50 மெகாபிக்சல். ஸோ இதில் வந்து OS கிடையாது. ஆனால் ப்ரைமரிக்கும் இந்த பெரிஸ்கோப் லென்ஸுக்கும் OS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா செல்ஃபிக்கு உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராலையுமே நம்மளால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோன்றது எடுத்துக்க முடியும். இப்போ வாங்க இதோட சாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பேக் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு போர்ட்ரேட் ஆப்ஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலும் போர்ட்ரேட் வீடியோ, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போது நான் 1080ல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பேக் கேமராவில். அந்த அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோடை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து செல்ஃபி கேமராவில் 4K 60 FPSல அவுட்டரில், அதாவது வெளியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, மேகமும் இருக்குது, நானும் இருக்கேன். பரவாயில்ல, சூரியனை மேகம் மறைச்சிட்டாப்புல, இல்லாட்டி மண்டை சூடு காஞ்சு போயிருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அந்த வாடியோவா அந்த ஆடியோ ஐசோலேஷன் வந்து இப்போ எனேபிளில் தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லுங்கள். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கான்னு பார்ப்போமா? என்னடா வர மாட்டேறியா? இல்லை. ஓகே, நான் இப்போ ஓடுறேன். எப்படி இருக்குது ஸ்டேபிளைசேஷன் அப்படின்னு, எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080 60 FPSல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 1080 மோடில் மட்டும்தான் நம்மளால் 3 லென்ஸுக்குமே சுவிட்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் ஆங்கிள், அடுத்து 1x, ஓகே, அடுத்து 2x, அடுத்து 3.7x. இதில் அந்த கிளாரிட்டி தெரியுதா உங்களுக்கு? பெரிஸ்கோப் லென்ஸோடது 3.7x. இப்போ இதிலே 10x கொடுத்துருக்காங்க, பண்ணி பார்ப்போம். இது 10x. இப்போ அல்ட்ரா வைட் சுவிட்ச் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா?
இப்போ ஏதாவது தூரத்தில் இருக்கிற எடுப்போம், அந்த ஏசி டின்ட்டு எடுப்போம். 10x, அதுக்கு மேலேயும் போனோம்னா 20x, இப்போ 10x. எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே அல்ட்ரா வைடு ஸ்விட்ச் பண்ணுறேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்களா? ஓகே, 1080 மட்டும்தான் நம்மளால் 3 லென்ஸ்லையுமே சைமல்டேனியஸாக ஸ்விட்ச் பண்ணி வீடியோ எடுக்க முடியுது. இது வந்து அதே 4K 120 fps தான். அந்த ஸ்டெபிலைசேஷன் மோடை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஸோ 1x எப்படி இருக்குது, 3.7x எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து 4K 120 fps அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோடில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்மளால் 1xல் வீடியோ எடுக்க முடியுது, அதுக்கப்புறம் 2x, இன்னொன்று ஆப்டிக்கல் ஜூம் போகுமா 3.7x, அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியுது. 4K 120 fps எப்படி இருக்குது வீடியோ? ஆட்டோ ஃபோக்கஸ் என்ன ஆக மாட்டேறானா, இங்கே செக் பண்ணிடுவோம். டேப் பண்ணுறேன். ஓகே, இது ஆகு ஆட்டோ ஃபோக்கஸ். நான் டேப் பண்ணாதான் ஆகுதியா? ஆக மாட்டேறாங்க ஆட்டோ ஃபோக்கஸு. இருங்க, இப்போ ஆகுறியா? ஓகே ஓகே, நான் ஃபஸ்ட்டு டேப் பண்ணனால ஆகலை, இப்போ டக்குன்னு ஆகுது. பரவாயில்ல, சூப்பர். ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து 8Kல 30 fpsல எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து நமக்கு லென்ஸ் டு லென்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரைமரி லென்ஸில் மட்டும்தான் இது எடுக்கும். ஆனால் 1x 2x அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 23mm இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து 46mm எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து அந்த ப்ரைமரி 50 மெகாபிக்சல் இருக்குல்ல, அதுலேருந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து க்ராப்பிங் ஆகி போயிட்டு வருமே தவிர லென்ஸ் டு லென்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகாது. இந்த 8Kல நம்ம வீடியோ எடுக்க முடியுது. ஆனால் 8Kல 30 fps கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனால் இதை நம்மளால் எல்லோரும் எடுப்போமா, யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. பட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து இன்டோர் கண்டிஷனில் செல்ஃபி கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ ஜன்னலோட வெளிச்சத்தோட ஷேடோவில் நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது என்னோடய ஸ்கின் டோன்? இத்தனைக்கு நான் வந்து ஃபில்ட்ரு, பியூட்டி மோடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே நேச்சுரலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வெளிச்சத்துக்கிட்ட இருக்கனால தான் இந்த கருவாயை மூஞ்சி கொஞ்சம் நாச்சு வெளிச்சமாக தெரியுது. ஸோ டேப் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் லாக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபோக்கஸ் லாக் பண்ணுறேன். வித்தியாசம் தெரியுதா? பிளர் ஆகிறது. இது வந்து நார்மல் செல்ஃபி வீடியோ, போர்ட்ரேட் வீடியோ கிடையாது. 4Kல 60 fps வரைக்கும் நம்மளால் செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுக்க முடியும். டால்பி விஷன் சப்போர்ட் செல்ஃபி கேமராலையும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ இதோட அவுட் எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி கேட்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நான் வந்து அந்த வாய்ஸ் ஐசோலேஷன், அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அது வந்து இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஏன்னா ஃபேன் ஓடுது, அதுக்காண்டி தான் மெயினாக ஆன் பண்ணுது. இப்போ என்னோடய ஆடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அதிகமான வெளிச்சத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த HDR வேலை செய்யுது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ ஃபோக்கஸ் வந்து இங்கே டேப் பண்ணுறேன், மாற மாட்டேன், ஃபேஸ்க்கு வருது. இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கரெக்டு. ஆடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து அந்த 1xல இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து இது வந்து 3.7x 50mmன்றது, இது வந்து 10x. ஓகேவா? இதில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துட்டேனா? இப்போ நார்மல் ஃபோட்டோவில் போயிட்டு அதே 3.7xல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ ரெண்டுக்குமான அந்த வித்தியாசத்தை பாருங்கள். இது நார்மல் ஃபோட்டோ, இதுவே எந்த அளவுக்கு டெப்த்து பயங்கரமாக டெலிட் பண்ணி எடுத்துருக்குன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் பிளர்லாம் பாருங்கள், நேச்சுரலாக இருக்கா? அதே மாதிரி அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோவையும் பாருங்கள். ஏன்னா இது ஆக்சுவலாக ஹார்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ அதனால தான் டெப்த்தை மெஷர் பண்ணி கிளியரான ஃபோட்டோ நார்மல்லே பார்த்தீங்கன்னா தருது. இப்போ போர்ட்ரேட் ஃபோட்டோ சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக டெலிட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி விடுவாங்க. இது ஹார்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை பண்ணிடுது. இன்னொன்று நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிடுது. ஸோ பயங்கரமாக இருக்குல்ல? இப்போ நான் இந்த விவோ X200 ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் 1 by 1 பாருங்கள். போர்ட்ரேட் ஃபோட்டோவாக இருக்கட்டும், நார்மல் அந்த ஆப்டிக்கல் லென்ஸ் அதை 3.7xல எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும்,
டெப்த்து பயங்கரமாக இருக்குது. செல்ஃபி கேமராவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் செல்ஃபி கேமராவில் எடுக்கிற டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலியமாக பண்ணுறது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு தட்டுது. ஆனால் பேக் கேமரா எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோ டாப் நாச்சு. டிஎஸ்எல்ஆருக்கு கண்டிப்பாக டஃப் வந்து கொடுக்கும். ஸோ டிஎஸ்எல்ஆர் தனி ஹார்ட்வேர் தான், பட் ஒரு ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு டெப்த் எஃபெக்டோட ஃபோட்டோ எடுக்கிறது உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கேன் விவோ, வேறு லெவல். அதுலேயும் நான் அந்த 10x 20x எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட நல்ல சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. நான் 100x எடுக்கும் போது தான் ஓகே ஒரு மாதிரி உடையிற மாதிரி ஃபீல் இருக்குது. நீங்களே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10x, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20x போகும், அடுத்துலாம் பார்த்திங்கன்னா 30x 50 75 அப்படின்னு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே இது ஜூம் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லா ஃபோட்டோவுமே ரீசனபிளாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒயிட் ஆங்கிளுக்கும் 100x ஜூமில் போய் எடுக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ அந்த சோலார் லைட்டை ஜூம் பண்ணுறேன், ஒயிட் ஆங்கிளிருந்து எந்த அளவுக்கு பக்கத்தில் போகுதுன்றதை பாருங்கள், பக்கா வேறு லெவல். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த 10x தாண்டி 20x 50x 100x போகும்போது ஃபோன் ரொம்ப நம்மளால் அந்த ட்ராக் பண்ணவே முடியாது ஆப்ஜெக்டை. ஆனால் இது எப்படி பண்ணியிருக்கான்னு தெரில, அந்த கைரோஸ் சென்சார் இருக்கிறா கைரோஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறனால என்னன்னு தெரில, பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்குது, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு விவோ X200 Pro வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்கான். நீங்களே ஃபோட்டோ சாம்பிள்ஸை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்ற சொல்லுங்கள். நான் இன்னொன்று கேமரா செட்டிங்ஸில் எந்த ஒரு விதமான ஃபில்ட்ரோ எதையுமே பார்த்தீங்கன்னா வச்சு எடுக்கலை, எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சு தான் எடுத்தேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு முக்கியம், ஃபோட்டோஸ்லாம் நான் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விவோவோட X200 Pro சூஸ் பண்ணலாம். ஐஃபோன் கூடலாம் கண்டிப்பாக அதை கம்பேர் பண்ணாதீங்க. ஐஃபோனில் ஒரு பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் பெட்டராக இருக்கும், ஃபோட்டோஸில் நீங்கள் விவோ X200 Pro பெட்ரு. ஸோ கம்பேரிசன் வேணும்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 16 Pro Maxோடையும் இல்லை 15 Pro Maxோடையும் கம்பேர் பண்ணி நான் வீடியோ போடுறேன். செல்ஃபி நல்லா இருக்குது, நான் கருப்பாக இருக்கேன், என்னோடய ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டன் காட்டுது, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஹாய் நண்பா, வீடியோ சாம்பிள்ஸ் ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கரெக்டாக நான் ஒரு 11:30 போல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனாலே என்னன்னு தெரில, ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் 4K அப்படி இப்படி 8K அப்படி இப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். ஒரு 1 hour கிட்ட செக் பண்ணிப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. நான் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 37 கிட்ட இருந்து எடுத்தேன், இப்போ வந்து 20 கிட்ட வந்திருக்கு. ஆமாம். ஸோ 1 hour ஹெவியாக யூஸ் பண்ணதில் கேமரா, அதுவும் டேரக்ட் சன்லைட்டில் இப்படி எடுக்கும்போது ஃபோன் ஹீட்டும் ஆகுது, பேட்டரியும் ட்ரைன் ஆகுது. இது யூஸ்வல் தான். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள், வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபோட்டோஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நார்மல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃபி வேறு லெவல், பயங்கரமாக பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த லோ லைட்டில் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அந்த அந்த கேமரா அந்த நிறையா ஃபில்டர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி ஏதாவது சீரியல் லைட்டு ஃபங்க்ஷன்லாம் போய் வச்சுக்கோங்களேன், அந்த சீரியல் லைட்டோட அந்த ரெஃப்ளெக்ஷனை கூட உங்களால் ஷேப் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த மேஜிக் எரேசர், அந்த எரேசர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ராவியாக பண்ணும், இதில் பக்காவாக பண்ணும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விவோ X200 Proவை பற்றி அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த ஐஃபோனோட கம்பேர் பண்ணலாமா வேணாமான்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, மண்டையை பொழந்துடும். இதுக்கு மேலே நான் வெயிலில் இருந்தேன்னா என்னால் பாடி தாக்காது. நான் உள்ளே போகிறேன். பாய்.